த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் இங்கே எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நாளை நேரத்திலே சமாரியாவில் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எலிசா தேசத்தில் காணப்படும் உணவு பஞ்சம் விரைவில் தீர்ந்துவிடும் என்ற தீர்க்க தரிசனம் வருகிறது. உணவு பண்டங்களின் விலைகள் மிக மிக குறைந்து சாதாரண நிலைக்கு வந்துவிடும் என்பது அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன் கண்களினாலே நீ அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலே குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சியை, இதோ பஞ்சத்தை ஆண்டவராகிய தேவன் நீக்கி போடுகிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். சிறிய இராணுவம் அங்கே விட்டு புறப்பட்டு போய்விடுகிறது. குஷ்டரோகிகள் வந்து அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இஸ்ரவேலர் கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது என்றும் அவர் தமது இரக்கத்தினால் விசுவாச துரோகம் செய்த மக்களை அவர்கள் மீண்டும் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்னும் எண்ணத்தில் இரக்கம் கொண்டார் என்றும், தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறினால் இன்னும் கடுமையான நியாய தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டனர் என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானி அங்கே ஒளிமுக வாசலிலே கர்த்தருடைய மனுஷன் எலிசா சொன்னபடியே நடந்து விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே அந்த ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அந்த மனுஷன் செத்து போனான். தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே சுனேமியால் வயலும் வீடும் மீண்டும் பெற்றுக்கொள்கிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாராகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாருடைய கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அது பஞ்சம் வரும் 7 வருஷங்களுக்கு தேசத்தில் இந்த பஞ்சம் இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிறதான ஒரு காரியம். ஆனால் அது கீழ்ப்படிந்து அங்கே 7 வருஷம் அவள் போய் பெலிஸ்தர் தேசத்திலிருந்து விட்டு மீண்டும் வரும் பொழுது ராஜாவுக்கு அந்த காரியங்களை ஏறெடுத்து சொன்ன பொழுது அந்த காரியங்களை அவளுடைய வயல் வீடு மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். தொடர்ந்து ஆசகேல் பெனதாத்தை கொலை செய்து விடுகிற காரியத்தை குறித்தும், யோராம் யூதாவின் ராஜாவாக, அகசியா மீண்டுமாக யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்தும் பார்க்கிறோம். 9வது அதிகாரத்திலே யெகூ இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாம் சம்பவிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. ஆகாபின் குடும்பத்தாரிடம் காணப்பட்டவை தங்கள் தீமைகளில் விடாப்பிடியாக இருந்ததினால், மனம் திரும்பாமல் கடின இதயத்தோடு இவர்கள் இருந்ததினால், விக்கிரக ஆராதனையிலும் விசுவாச மறுப்பிலும் தரித்திருந்ததினால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அவர் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தேவன் ஆகாபின் குடும்பத்தின் மீது இந்த அழிவை கட்டளையிட்டார். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு ஆகாபின் குடும்பத்தின் மீது கடந்து வந்தது. அதே போல் ஆகாபின் குமாரன் யோராமின் மீதும் ஆகாபின் மனைவி எசபேலின் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் பலனளிப்பார் என்று சொல்லி ரோமர் 2:6 மற்றும் 2 தீமோத்தேயு 4:14 சொல்லுகிறது. பொல்லாங்கு செய்கிற இந்த ஆத்துமாவுக்கும் உபத்திரம் வியாகுலம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து
யோராமையும் அகஸ்தியாவையும் யெகூ கொலை செய்து விடுகிற காரியத்தை குறித்தும் எசேபேல் கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. ராஜாவின் பெற்றோரான ஆகாபும் எசேபேலும் நயவஞ்சகமாக நாபோத் தோட்டத்தை அபகரித்து கொண்டார்கள். இப்பொழுது அவருடைய குமாரனின் உடல் அதே நிலத்தில் எறியப்படுகிறது. பெற்றோரின் பாவம் பிள்ளைகளில் நிறைவேறுகிற காரியத்தை குறித்தும் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்போம். எச்சரிப்பை பெற்றுக்கொள்வோம். நாம் நீதி நம்ம அசைவில்லாத அந்த ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.